ஒரு சிறிய ராக்கி நூல், ஆனால் அதில் இருக்கும் பாசம் அளவிட முடியாதது. சண்டை போட்டாலும் கோபப்பட்டாலும் கடைசியில் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கும் சகோதர உறவை கொண்டாடும் நாள்தான் ரக்ஷா பந்தன். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்கள். ரக்ஷா பந்தன் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வர்றது அழகான ராக்கி, அண்ணன் அல்லது தம்பியின் கையில் அதை கட்டும் சகோதரி, அதற்கு பிறகு இனிப்பு, பரிசு மற்றும் அதனால கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுதான் நம்ம ஞாபகத்துக்கே வரும். ரக்ஷா என்றால் பாதுகாப்பு, பந்தன் என்றால் பிணைப்பு அல்லது உறவு, அதாவது பாதுகாப்பையும் அன்பையும் இணைக்கும் பந்தன் தான் ரக்ஷா பந்தன். ரக்ஷா பந்தன் நாள்ல சகோதரி தனது சகோதரனின் கையில் ராக்கி கட்டி அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். சகோதரனும் தனது சகோதரிக்கு எப்பொழுதும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பேன் என்ற பாசமான உறுதியை வெளிப்படுத்துகிறார். சகோதரி தனது சகோதரனுக்கு ராக்கி கட்டுவதற்கு முன்பு ராக்கிய ஒரு தட்டுல வச்சு அதோட குங்குமம், அரிசி, பூக்கள், இனிப்பு, பழங்கள், அது கூடவே ஒரு தீபமும் ஏற்றி வச்சு பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு அந்த தட்டை எடுத்து தனது சகோதரருக்கு திலகமிட்டு ஆர்த்தி எடுத்து ராக்கி கட்டி இனிப்பு வழங்கணும். இதனால சகோதரரும் ராக்கி கட்டின தனது சகோதரிற்கு பரிசுகளும் கொடுக்கலாம். இப்படிதான் ராக்கி கொண்டாடப்படுது. அண்ணன் தங்கை உறவு மிகவும் வித்தியாசமானது. ஒரு நாள் சண்டை இருக்கும், மறுநாள் பேசாமல் இருப்பார்கள். ஆனால் யாராவது ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் முதலில் ஓடி நிற்பது இந்த சகோதர உறவு தான். வெளியில எவ்வளவு சண்டை போட்டாலும் உள்ளுக்குள் இருக்கும் பாசத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. சிறு வயதில் ஒன்றாக விளையாடிய நினைவுகள், ஒருவருடைய ரகசியத்தை இன்னொருவர் பாதுகாத்த தருணங்கள், சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டது பிறகு மீண்டும் சமாதானமானது, இவை அனைத்தும் சகோதர உறவின் அழகான நினைவுகள். ரக்ஷா பந்தன் என்றவுடன் பலரும் என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்க அப்படிதான் கேட்பாங்க. ஆனால் உண்மையில் விலை உயர்ந்த பரிசை விட மனதில் இருந்து கொடுக்கப்படும் அன்புதான் பெரிய பரிசு. ஒரு சிறிய பரிசாக இருந்தாலும் அன்புடன் கொடுத்தால் அது வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். கிஃப்டின் விலை முக்கியம் இல்லைங்க, அதை கொடுக்கும் மனிதரின் அன்புதான் முக்கியம். இன்று பல சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வேலை, படிப்பு மற்றும் திருமணம் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் இருக்கலாம், சிலர் வெளிநாடுகளிலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் ரக்ஷா பந்தன் நாளில் நேரில் சந்திக்க முடியாவிட்டாலும் ஒரு ஃபோன் கால், ஒரு வீடியோ கால் அல்லது ஒரு மெசேஜ், அன்பான மெசேஜ் கூட அந்த உறவை இன்னும் நெருக்கமாக்கும். தூரம் உடல்களுக்கு மட்டுமே, உண்மையான பாசத்திற்கு இல்லை. ராக்கி நேரில் வந்து கட்ட முடியவில்லை என்றாலும் மனதில் இருக்கும் அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. ரக்ஷா பந்தன் என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கும், நமக்கு ஆதரவாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அன்பான உறவாக இருக்கும் அனைவரையும் நினைவு கூறும் ஒரு நாளாக பலர் கொண்டாடுகிறார்கள். ஒரு ராக்கி, ஒரு உறுதி, ஒரு வாழ்நாள் பாசம், இதுதாங்க ரக்ஷா பந்தன். சண்டைகள் வரலாம், தூரங்கள் வரலாம், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரலாம், ஆனால் அண்ணன் தங்கை பாசம் என்று மாறாமல் இருக்கட்டும். உங்கள் சகோதரர்களுக்கோ சகோதரிக்கோ இந்த ரக்ஷா பந்தன் நாளில் ஒரு அன்பான வாழ்த்து சொல்ல மறக்காதீங்க. இந்த ஒரு நூலில் இருக்கும் பாசத்தை எந்த வார்த்தையாலும் அளக்க முடியாது. சண்டை போடும் உறவு, ஆனால் கஷ்டம் வந்தால் முதலில் துணை நிற்கும் உறவு. ராக்கி வெறும் நூல் இல்லை, பாதுகாப்பின் உறுதி. தூரத்தில் இருந்தாலும் மனதில் நெருக்கமாக இருப்பதுதான் உண்மையான உறவு. ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இருக்கும் பாசத்தின் நினைவு நாள். கிஃப்ட் வாங்கி கொடுப்பது மட்டும் ரக்ஷா பந்தன் இல்ல, அன்பை நினைவுபடுத்தும் நாள். அண்ணன் இருந்தால் ஒரு பாதுகாப்பு, தங்கை இருந்தால் ஒரு தனி பாசம். சிறு வயது சண்டைகள் முதல் வாழ்நாள் பாசம் வரை இதுதான் சகோதர உறவு. ராக்கி கட்டும் இந்த நாளில் உங்கள் சகோதரரை மறக்காதீங்க. உறவுகள் மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனால் உண்மையான பாசம் மாறவே மாறாது. என்னை பொறுத்தவரை இந்த ரக்ஷா பந்தன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் மொழி, இன, மதம், ஜாதி இதெல்லாம் கடந்து அத்தனை பேரும் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை தான் இந்த ரக்ஷா பந்தன். ஏன்னா இந்த ரக்ஷா பந்தன் பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரிகளோட உறவை மேம்படுத்த நமக்கு ரொம்பவும்
உதவியாக இருக்கும். அவங்களோட உறவு இன்னும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு தலைமுறை இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ரக்ஷாபந்தனை. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு இந்த ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டும்போது, அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ கட்டும்போது அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவன் அந்த வயசுலயே அவன் காசெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம், இவ கட்டுன உடனே திடீர்னு எங்களுக்கே தெரியாம ரூ. 100 எடுத்து குடுத்தான். அந்த குடுத்ததுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். தான் கையால தங்கச்சிக்கு குடுக்குறோமேன்னு சொல்லிட்டு, அவளுக்கும் அந்த காச வாங்குனதுல ரொம்ப சந்தோஷம். அவன் குடுத்த காசுல இருந்து அவளுக்கு தேவையான கிஃப்ட் பொருள வாங்கிக்கிட்டா. இது வெறும் கிஃப்ட்டுக்கோ, காசுக்கோ இல்ல. அன்ப பரிமாறிக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது. இதே மாரி நம்மளும் நம்ம பசங்களுக்கு இந்த உறவ சொல்லிக் குடுப்போம். அவங்களும் இந்த மாரி ரக்ஷாபந்தன் அன்னைக்கு இந்த பண்டிகைய கொண்டாடினா, அதோட மகிழ்ச்சியே தனியா இருக்குங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷாபந்தன் வடநாட்டுல கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, தெற்குக்கும் வந்துருச்சு. இங்கேயும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரக்ஷாபந்தன அவ்வளோ சூப்பரா, சிறப்பா கொண்டாடுறாங்க. இதுவரைக்கும் கொண்டாடாதவங்க கூட இந்த பதிவ பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ சகோதர, சகோதரி உறவ மேம்படுத்தணும்னா, கண்டிப்பா இந்த மாரி பண்டிகைய நம்ப கொண்டாடியே ஆகணும். நம்ப கொண்டாடுறது மட்டும் இல்லாம, இந்த பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வீட்ல இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அவங்க இத பின்பற்றும்போது, இதுல இருக்கிற உண்மையான அன்பு வெளிப்படும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எப்பவுமே பொதுவா பார்த்தீங்கன்னா, எனக்கு அ இந்த பண்டிகை தான் கொண்டாடணும், அந்த பண்டிகை தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாதுங்க. ஏதாச்சும் எந்த ஒரு ஊர்லயும் ஒரு நல்ல பண்டிகை எதா இருந்தாலும் நம்ம கொண்டாடணும்னு நெனச்சோன்னா, கண்டிப்பா நம்ம கொண்டாடலாம். இந்த ரக்ஷாபந்தனுக்கு உங்க வீட்ல இருக்கிற பசங்களுக்கு இந்த பண்டிகைய பத்தி சொல்லிக் குடுங்க. இது உங்களோட முதல் முயற்சியா இருக்கட்டும். முதல் பண்டிகையாவே இருக்கட்டும் இந்த ரக்ஷாபந்தன். இனி போக போக பார்த்தீங்கன்னா, உங்க பசங்களோட உறவு மென்மேல மேம்பட்டுட்டே இருக்கும். ஸோ சிறப்பு வாய்ந்த இந்த ரக்ஷாபந்தன நம்மளும் சிறப்பா கொண்டாடுவோம். இத நல்லபடியா ஏத்துக்குவோம். இத குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். எல்லாருமே இத கொண்டாடி பெரியவங்க, சின்னவங்க அத்தன பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் என்னோட ஆசையும் கூட. இந்த மாரி பண்டிகைலாம் நிஜமா வரவேற்க வேண்டிய பண்டிகை. இத கொண்டாடி தான் பாருங்களேன் இந்த வாட்டி. அடுத்த வருஷம் இந்த பதிவுல நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த கொண்டாடுறனால உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? பெற்றவர்கள் அம்மா, அப்பாவுக்கும் சரி, தம் பசங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத, அவங்களோட அன்ப பரிமாறுறத பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் இதே பதிவுல வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.